ஆரம்ப காலத்தில் இது இடுப்பில் சுற்றப்படும் ஒரு துண்டு துணியாகவே இருந்தது. இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் கைலி என்ற பெயரும் இதற்கு உண்டு. பழங்காலத்தில் சோழர் காலத்தில் அரேபிய நாடுகளுடன் நடந்த வணிகத்தின் மூலம் இந்த ஆடை கலாச்சாரம் பரவியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தமிழகமும் புலிக்காட் கைலிகளும். லுங்கியின் வரலாற்றில் தமிழகத்தின் பழவேற்காடு புலிக்கட் பகுதிக்கு மிக முக்கிய இடமுண்டு. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பழவேற்காட்டில் நெய்யப்பட்ட கைத்தறி லுங்கிகள் உலகப்புகழ் பெற்றவை. இவை பாளையக்காட் கைலிகள் என்று அழைக்கப்பட்டன. இவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மியான்மர், அதாவது பர்மா, மலேசியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இன்றும் அந்த நாடுகளில் தமிழர்களின் கைலி கலாச்சாரம் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய தொடர்பு. மியான்மரில் லுங்கியை லோங்கி என்று அழைக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவிலிருந்து பர்மாவிற்கு சென்ற வணிகர்களும் தொழிலாளர்களும் இந்த ஆடையை அங்கு பிரபலப்படுத்தினர். இன்று அது மியான்மரின் தேசிய ஆடையாகவே மாறிவிட்டது.